Sometimes life feels like a test pad, one thing after another, and you wonder why me, Lord. சில சமயம் வாழ்க்கையே சோதனைகளைப் போல ஏன் ஆண்டவரே என்று கேட்கும் அளவிற்கு இருக்கலாம். But remember, God doesn't test to fail you, He tests to reveal you. ஆண்டவர் நீங்கள் தோற்று போக வேண்டும் என்பதற்காக சோதிக்கிறவர் அல்ல, உங்களுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்துவதற்காக சோதிக்கிறவர். The Bible says in Proverbs 17:3, the refining pot is for silver and the furnace for gold, but the Lord tests the heart. வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். Silver and gold are heated until impurities rise to the surface. Likewise, God refines us. ஒரு தங்கமோ வெள்ளியோ அதை சூடு பண்ணி எப்படி அந்த கழிவுகளை எடுக்கிறார்களோ அதே போல, not to destroy us but to display the real worth inside. அழிப்பதற்காக நம்மை அவர் சோதிக்கவில்லை, நம்மளுடைய உண்மையான விலை மதிப்பை காட்டுவதற்காக, நமக்கு நாமே மட்டுமல்ல உலகத்திற்கும் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக நம்மை சோதிக்கிறாராம், இருதயத்தை சோதிக்கிறாராம். ஒரு டெஸ்ட் வந்தா இட்ஸ் நாட் டு பிரேக் யூ பட் டு மேக் யூ. ஒரு ப்ரெஷர் வந்தா இட்ஸ் நாட் டு கிரஷ் யூ பட் டு பாலிஷ் யூ. God sees the gold inside the dust. நமக்குள்ள இருக்கிற பொன்னை அவர் பார்க்கிறார். God already knows your value. The process just makes you see it too. ஆண்டவருக்கு நம்மளுடைய விலை மதிப்பு தெரியும், நம்ம எவ்வளோ விலையேற பெற்றோரும் தெரியும். அதை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சோதனைகளை, இருதயத்தை சோதிக்கிறாராம் அவர். So today, if your heart is being tested, don't quit. விட்டு விடாதீங்க. Your endurance is producing excellence. Your faith is being refined for something divine. Let's declare, Lord, in this testing, let me not lose focus. Lord, if you are refining, I am shining because you see gold in me. இந்த சோதனையில ஆண்டவரே நீர் என்னை இருதயங்களை சோதிக்கிறபடியினால் நான் விலை மதிக்க முடியாத பாத்திரமாய் பிரகாசி. Let's pray. Father God, thank you for your wonderful word. ஆண்டவரே இருதயங்களை சோதிக்கிறவர் என்று நீதிமொழிகள் 17:3 சொல்லுகிறது. சோதனை காலம் கடினமாக இருக்கலாம், ஆனால் every test is temporary. We will never give up, Lord. மீண்டும் எழும்பி பிரகாசிப்போம். In Jesus' name, amen.